கைபேசி சரியாக செயல்படவில்லை. இங்கே ஒரு கடை உள்ளதாக சொன்னார்கள். பார்ப்போம். கூகுள் மொபைல்ஸ் இவர்களிடம் கேட்டு பார்ப்போம். வணக்கம் தலைவரே, ஒரு குறைந்த விலையில் ஒரு கைபேசி வேணும். என்னுடைய கைபேசி அடிக்கடி வேலை காட்டுது. எடுப்புமா? சரி, பயன்படுத்தினது எப்படி நல்லா இருக்குமா? புதுசு நல்லா இருக்குமா? குறைஞ்ச பட்ஜெட்டாக இருக்கணும், செயல்பாடு பயங்கரமாக இருக்கணும். புதுசு எடுக்குமா? அப்படியா? சரி, பார்ப்போம். வருங்கள் வருங்கள். தலைவரை வணக்கம். தலைவரை, நமக்கு குறைந்த செலவில் அதிக திறன் கொண்ட ஒரு கைபேசி வேணும். என்னுடைய கைபேசி அடிக்கடி வேலை காட்டுது. குறைந்த பட்ஜெட்டில் என்ன இது? ஐஃபோனா? ஐஃபோன் 11. ஓ, ஐஃபோன் 11. இது குறைஞ்ச பட்ஜெட்டில் என்ன விலை இருக்குது? ஐஃபோன் வந்து 15,000 இருக்கு. ஏற்றம் குறைஞ்சது என்ன விலைக்கு இருக்கு? ஏற்றம் குறைஞ்சது நிறைய இருக்கு. ஐஃபோன் 8 இருக்கு. இது 7,000 ரூபா வரும். ஓ, 7,000 ரூபா வரும். ஐஃபோன் 7 ப்ளஸ் இருக்கு, 256 GB ஸ்டோரேஜ். ஓ, அதுவும் 7,000 ரூபா தான் வரும். ஐயோ, எல்லாம் லட்சக்கணக்கு விலை சொன்னா இப்போ கீழே வந்துட்டா? எல்லாம் கீழே தான். அதான் நீங்கள் ஆலப்புறத்து கொடுக்கிறதா இல்லை ஏற்கனவே? எல்லாருக்குமே இதே ரேட்டு தான். எல்லாருக்கும் இதே ரேட்டு தானே? ஆலப்புறத்து இன்னும் கிடையாது இல்லையா? சரி, அண்ணனுக்கு இருக்க நிலைமையை பொறுத்தது இல்லையா? சரி, அப்போ இதெல்லாம் ஐஃபோன் வாங்கணும்னு கொஞ்சம் காலம் ஆசை தான். இப்போ பார்த்த பிறகு இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு ஒரே இது ஐஃபோன் 1 லட்சம் ரூபா வரும். 1 லட்சம் வரும். 1 லட்சம் வரக்கூடிய என்ன விலைக்கு கொடுப்போம்? இது வந்துட்டு ஆன்லைன்ல பார்க்கும்போது 1,30,000 40,000 வரும். நம்ம வந்துட்டு 1 லட்சம் ரூபா கொடுக்கலாம். ஓ, கொஞ்சம் பயன்படுத்தினது இல்லையா? கொஞ்சம் பயன்படுத்தினது. காலாவதி முடியல இல்லையா? சரி, எடுத்து ஒரு 15 நாள் தான் இருக்கு. 15 நாள் ஆச்சு. எனக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை. இந்த பக்கம் இருக்கல எப்படி தலைவர? இந்த பக்கம் இருக்கிறதுலாம் ஒரு 15,000 இருந்து ஆரம்பிக்குது. 15 இருந்து ஆரம்பிக்குதா? எல்லாம் வாரண்டியோட தான் வரும். எல்லாம் வாரண்டியோட வரும். சரி, பார்ப்போம். எடுங்கள், பார்ப்போம். அதான் பாருங்க, ஐக்யூவா? ஓஹோ, புது பேரா இருக்கு. சாம்சங் S24 அல்ட்ரா. ஓஹோ, இது என்ன லட்சக்கணக்கு வந்துருமா? இது ஒரு 59,000 வரும். 1,20,000. 1,20,000க்குள்ளதா? சரி, பார்ப்போம். இதெல்லாம் பயன்படுத்தினாலே எனக்கு இப்போ தெரியுமா என்னது தெரியல. சரி சரி சரி. அப்போது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் ஐஃபோன் இல்லையா? இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் ஐஃபோன். சரி, அப்போது எதுக்கும் பயன்படுத்தினோட கேரண்டி உள்ளது வாங்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியா? புதுசு பார்த்துருவோமா? புதுசு எடுத்துருங்க பார்ப்போம். சரி, இது என்ன விலைக்குள்ளது? இது வந்துட்டு 16,000 வரும். ஆன்லைன் ரேட் ஒரு 17,000 வரும். 17. உங்களுக்கு வந்து ஒரு 16,000. ஓ, தள்ளுபடி 1,000 ரூபா இல்லையா? சரி, அப்போ இதே இருக்கட்டும் தலைவரே. இது என்ன கேரண்டி உண்டு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 1 வருஷம் கேரண்டியோட வரும். வெள்ளத்தில் முக்கிய குழப்பம் வருமா? வெள்ளத்தில் முக்கிய குழப்பம் இருக்காது. குழப்பம் இருக்காது இல்லையா? சரி, குழப்பம் வந்தாலும் நம்ம தான் பார்க்கணும். சரி, அப்போ இன்னைக்கு கைபேசி வாங்கியதுக்கு எனக்கு ஏதாவது சிறப்பு தள்ளுபடியோ ஏதாவது ஒரு கருத்தை ஏதாவது சொல்லுவீங்களா? ஒரு வசனமோ? சரி, அப்போது உங்களிடம் பெற்றுக்கொள்ளவா இல்லை உங்கள் கடை மேலாளரிடம் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் அவர்களிடம் நேரம் கொடுக்கிறேன். சரி, பார்ப்போம். மேலாளரிடம் கேட்டால் ஏதாவது சொல்லுவாரா? முடிஞ்சு தலைவரே, நான் பழசு வாங்கலான்னு வந்தேன். ஆனால் இப்போ புதுசே வாங்கிட்டேன். 25. சரி தலைவரே, வெற்றி உண்டாகட்டும். உங்கள் வியாபாரம் சிறக்க வாழ்த்துக்கள். வாங்க வந்தது பழசு, நீங்கள் புதுசே கொடுத்துட்டிய. கிடைச்சது புதுசு. சரி சரி, மகிழ்ச்சி. வெற்றி உண்டாகட்டும். வேற ஏதாவது இதில் சிறப்பு கருத்து ஏதாவது இருக்கா? இவர் தான் சொல்லுவாரா? இவர் மேலாளரா கடைக்கு? மேனேஜரா? பாத்தீங்களா தலைவரா? இதனுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. இதுல என்ன? நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. காசு இல்லைனாலும் இஎம்ஐ கூட போட்டு தெரியும் இல்லையா? அப்படிதானே? காசை பற்றி பயம் கிடையாது. சரி. ஓ, பரிசு கவர் கொடுத்துருக்கா? அதை வேற ஏதாவது ஹெட்ஃபோன் அதை கொடுப்பீங்களோ? ஓ, பரிசு ஆஃபர் தான் இல்லையா? சரி சரி. அப்போ அந்த பரிசு, அப்போ பரிசா வந்து விலை குறைச்சதுனால பரிசு இல்லை. சரி சரி சரி, மகிழ்ச்சி. வெற்றி உண்டாகட்டும். சரி, ஓகே ஓகே.